இதுவரைக்கும் நீங்க பார்க்காத ஒரு வித்தியாசமான வீடு இது. வெளிய பார்க்கும்போது G+1 2 ஃப்ளோர் இருக்கிற மாரி இருக்கும். வீட்டுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா 4 ஃப்ளோர் இருக்கு. அது மட்டும் இல்ல 900 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவுல 2 கார் நிறுத்துற அளவுக்கு பெரிய கார் பார்க்கிங்கு, உள்ள இருக்கக்கூடிய 3 பெட்ரூமும், பெரிய பெரிய பெட்ரூமும் எல்லாத்துலயும் அட்டாச் பாத்ரூமும் இருக்கு. அந்த அளவுக்கு வசதியா இருக்கிற மாதிரி இந்த வீட்ட பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இந்த கிச்சன் இப்போ பார்த்தீங்கன்னா ம். ஒரு 9/8 தான் இந்த சைஸ். ஆமா. ஆனால் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ யூஸ் பண்ணியாச்சு. ஓகே. இது மேலே இதுக்கு பண்ணுறதுக்கு மேல ஒன்றும் பண்ண கிடையாது. முடியாது. ஆமா. கண்ட்ரோலரு, மோட்டார் சுவிட்ச் எல்லாம் இங்கேயே வச்சிடறோம். ஓகே. ஸோ நாளைக்கு கிச்சன்லேருந்தே அவங்க வந்து ஆக்சஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஒரு வாட்டி ஃப்ரண்ட்டில் கார் பார்க்கிங் சில பேர் வைப்பாங்க, இதுக்காக கார் பார்க்கிங் ஓட ஓட வேண்டியது இல்லை. அடுத்தது இது கிரவுண்ட் ஃப்ளோர் ரூம் பிளான் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ வீட்டில் ஒரு வயசானவங்க இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா ஆ. ஒரு வாட்டியும் அவங்க வந்துட்டு வெளியில் வந்துட்டு பேச முடியாது இல்லையா? ஆமா. அதுக்காக இந்த விண்டோ ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஓ, இந்த விண்டோல இருந்தே ஓபன் பண்ணி விண்டோ வந்து ஓப்பன் பண்ணி பேசிக்கலாம், என்ன பண்ணிக்கலாம். பேசிக்கலாம். ப்ளஸ் அவங்களுக்கு ஒரு தனியாக இருக்க ஃபீல் கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த ஒரு விண்டோ ஃபேக்டர். இப்போ இந்த ரூம் அவங்க உள்ளேருந்து திறக்கும்போது ஆ. சப்போஸ் அங்கே டிவி ஓடுதுனாலும் ஸ்ட்ரைட்டாக அவங்க படுத்துகிட்டே பார்த்துக்கலாம். ஆமா ஆமா ஆமா. ஸோ அந்த ஒரு இன்டர் கனெக்டட் லிவிங் கான்செப்டில் இதை உருவாக்குற மாதிரி பேசிக்கலாம். ஓகே. வயசானவங்களுக்கு ஒரு தனியாக ஃபீல் இருக்கக்கூடாதுன்றதுக்காக இது ஆ ஆ. வந்து நம்ம இப்போ வந்து ஒரு 3 கன்சிடர் பண்ணலாம். ம். இப்போ ஒரு 3 கன்சிடர் பண்ணுறோம், சுற்றி ஃபுல்லாக ஸ்கையாக கன்சிடர் பண்ணுறோம். ஓகே ஓகே. அதுதான் கான்செப்ட் இருக்குது. ஓகே. வணக்கம் சார். வணக்கம். நீங்க தான் இந்த வீடு வாங்கிருக்கீங்க இல்லையா? ஆமாம் இப்போ தான். உங்களை பத்தி இன்ட்ரோ கொடுத்துருங்க. என் பேர் ஓவிராஜ், உங்கள் பிரியங்கா. நாங்கள் இதுக்கு முன்னாடி ராஜகில் பக்கத்தில் இருந்தோம். ஓகே. இப்போ வீடு வாங்கணும்னு பார்த்துட்டு இப்போ ப்ரோகான் பில்டர்ஸ்ட்டை வந்து கேட்டு இங்கே வீடு வாங்கி ரெஃபர் பண்ணாங்க. அது மூலிமா நாங்கள் பார்த்தோம். ஓகே. ஸோ பார்த்துட்டு இங்கே வீடு இப்போது முடிச்சிருக்கோம். எதுக்காக இந்த ஏரியா? சுற்றி நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு. பையனை இங்கே சேர்க்குற மாதிரி இந்த ஸ்ரீநிகேதனில் அப்படியே எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்கு. பக்கத்துல எல்லாமே இருக்க மாதிரி இருக்கு. அது கம்யூனிட்டி மாதிரி இருக்கு. ஓகே ஓகே. அதே மாதிரி ஏரியாவும் கொஞ்சம் நல்லா டீசெண்டாக இருந்த மாதிரி இருந்தது, அதனால. ஓகே. இப்போ இந்த வீடு ஏன் சூஸ் பண்ணீங்க? இங்கே நிறைய வீடு இருக்கும் இல்லையா? ஆமாம், ஆமாம். எங்களுக்கும் நிறைய வீடு காட்டினாங்க. ஆ. எங்களுக்கு வந்து இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தடில் ஒரு காம்பேக்டாக எங்களுக்கு ஏற்ற மாதிரி காம்பேக்டாக இருந்தது, நல்லா லக்ஸூரியஸாகவும் இருந்த மாதிரி இருந்தது. ஓகே ஓகே ஓகே. எங்கள் அமௌண்ட்டுக்கும் சூட் ஆகுற மாதிரி இருந்தது, அதனால சரி ஃபிக்ஸ் பண்ணி. சரி சரி சரி. இப்போ இந்த வீட்டோடைய டிசைன் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா? ஆமாம். இப்போ உங்கள் வீட்டில் இருந்து நிறைய பேர் வந்து பார்த்துருப்பாங்க, எல்லாருக்குமே பிடிச்சிருந்ததா? ஆக்சுவலாக கொஞ்சம் டவுட் இருந்தது. அப்புறம் வீடு பால் காய்ச்சிக்கு வந்தப்போ எல்லாரும் நல்லா இருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே ஓகே ஓகே. வீட்டுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் சேலுக்கான வீடு அப்படின்னும் போது நீங்கள் கூட இருந்து எல்லாத்தையும் பார்த்துருக்க முடியாது இல்லையா? எந்த நம்பிக்கையில் வாங்குனீங்க? இல்லை, எனக்கு ஃப்ரெண்டு மூலியமாக தான் ரெஃபர் பண்ணாங்க. என்னதான் ஃப்ரெண்டு நம்மளும் கொஞ்சம் பேக்ரவுண்ட் செக் பண்ணுவோம்ல, எல்லாமே நல்லா இருந்துச்சு. நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக இருந்துச்சு. முன்னாடி யார்கிட்ட இருந்துச்சு, இப்போ என்னென்னு எல்லாமே ப்ராப்பராக பண்ணி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணோம். ஓகே. ஸோ அவங்களும் 4 வீடு காட்டினாங்க. அவங்க வீடு கட்டி கொடுத்தவங்களும் ஆப்போசிட்னாலும் சரி, இன்னும் நிறைய இடத்துல சுற்றி இருக்கவங்களும் அவங்களுமே எங்கள்கிட்ட வந்து நல்லா கட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீட்பேக்லாம் நல்லாமே இருந்துச்சு. ஓகே. ஸோ ஆன்லைனில் மட்டும் பார்க்காம நான் டைரெக்டாகவும் அவங்க கட்டி கொடுத்த இடத்துலயே போய் பழைய ஆல்ரெடி இருக்கிற வீடை இப்போ 5 இயர்ஸ் ஆச்சு அந்த மாதிரி வீட்டெல்லாம் பார்த்து இப்படி இருக்கு ஓகே இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு ஃபிக்ஸ் பண்ணப்பேன். அவங்க நல்லா இருக்குன்னு சொன்னதால நல்லா இருக்குன்னு சொன்னனால இப்போ இன்டீரியர் ஃபுல்லாக அவங்க தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆமா, இவங்க கிட்ட இருக்கவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க. இது அவுட்புட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லா இருக்கு. நீங்களே பார்ப்பீங்க. ஓகே. எல்லாமே இன்டீரியரில் நம்மளுக்கு ஒவ்வொரு இடத்துல வேணும், அவங்களே சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு சில பேர் நாங்கள் ஒன்று சஜஸ்ட் பண்ணால் இல்லை இந்த இடத்துல இது போட்டால் நல்லாயிருக்கும், நீங்கள் வச்சு பார்க்குறங்க, பட் ஆனால் அது இன்னும் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல சஜஷன் கொடுத்தாங்க. நம்மளுக்குமே ஒரு சில இடத்துல வந்து பால் காய்ச்சிக்கு வந்தவங்களுக்கு வந்து பார்த்துட்டு இது நல்லாயிருக்கும் அது நல்லாயிருக்குன்னு சஜஸ்ட் பண்ணும்போது அது நல்லாயிருக்கும், நீங்கள் அப்படியும் பண்ணிக்கலாம், நம்ம சொன்ன சஜஷனையும் எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு நல்லா பண்ணி கொடுத்தாங்க. ஓகே சார். ஓகே. இப்போ இது வீடு வந்து லோனில் வாங்கினீங்களா இல்லை? லோன் தான், கொஞ்சம் அமௌண்ட் போட்டோம், கொஞ்சம் லோன்லையும் லோன் அவங்க ரெடி பண்ணி கொடுத்தாங்களா இல்லை நீங்களே தனியாக? இல்லை, அவங்க தான் ரெடி பண்ணி கொடுத்தாங்க, அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க, டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம கொடுத்தோம். ஓகே. ப்ராசஸ் பண்ணோம், இந்த லோன் லெவலில் என்ன ஹெல்ப் வேணுமோ அவங்க பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகே சார். ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ. வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். உங்கள் பேரையும் உங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பேரையும் சொல்லிடுங்க, ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு நம்ம மறந்துருப்பாங்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் சஞ்சய், MD ஆஃப் ப்ரோகான் பில்டர்ஸ் அண்ட் ப்ரமோட்டர்ஸ். ஏற்கனவே நம்ம சேலுக்கான வீடு பார்த்துருந்தோம், அதுக்கு ஆப்போசிட்லேயே இந்த வீடு கட்டியிருக்கீங்க இல்லையா? இந்த வீட்டில் என்ன ஹைலைட்டாக பண்ணியிருக்கீங்க? இந்த ஏரியாவில் ஸ்பெசிஃபிக்காக வந்து வில்லாஸ் தான் அதிகமாக பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. இந்த வெங்கம்பாக்கம் அப்பேடுன்ற ஏரியாவில் இங்கே வந்து நார்மலாக வந்து எல்லாமே G+1 2+ வில்லாஸ் மாதிரி தான் அதிகமாக இங்கே இருக்குமே. ஓகே ஓகே. ஸோ இதுமாரி ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் வந்து டபுள் கார் பார்க்கிங் நெசசிட்டி ரொம்ப அதிகமாகிடுச்சு இப்போ. ஏன்னா இது வந்து லாஸ்ட் எண்டு பிளாட்ஸ்ன்றதால இதுக்கு என்ன அட்வான்டேஜாக நம்ம புதுசாக ட்ரை பண்ணலாம்னு யோசிச்சும் போது மெசனைன் ஃப்ளோர் வந்து நல்ல ஆப்ஷனாக கிடச்சிது. ஓகே. அதுக்கு 2 ரீசன் இருக்குது. ஒன்று ஃப்ரண்டேஜ் வந்து 23 அடி தான் ஃப்ரண்டேஜ், ஓகே, லென்த்து 40 அடி. ஸோ லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 906 ஸ்கொயர் ஃபீட் தான் அது.
சரி. அதில் நம்ம எப்படி இவ்வளோ அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு காட்டுறதுக்காக டிசைன் பண்ணது தான் அந்த வில்லாஸ். அதில் நம்ம ஒரு அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா 3 and 4 BHK ரெண்டுமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 2104 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். இந்த வீட்டில் இல்லாமல் இந்த வீட்டில் நம்ம இப்போ லிஃப்ட் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். லிஃப்ட்டு இன்க்ளூடிங் லிஃப்ட்டோட. ஓகே. ஸோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லாமே டூப்ளெக்ஸ் மாடல்லே இண்டிபெண்டன்ட் லிவிங் மாதிரி இப்போ 2 கார் பார்க்கிங்கோட அமையும். அதுதான் இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி. ஓகே. இப்போ இது 906 ஸ்கொயர் ஃபீட்டு. பில்டப் ஏரியா எவ்வளோ? 2104 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ணியிருக்கோம். ஓகே. 3 பெட்ரூமுக்கு. இதே 4 பெட்ரூம்னா 2350 ஸ்கொயர் ஃபீட் வரும். ஓகே. ஸோ அதில் 2 கார் பார்க்கிங். அடுத்த ஒரு 25-30 இயர்ஸுக்கு அடுத்த வீட்டுக்கான தேவை இல்லாதபடி இதை டிசைன் பண்ணியிருக்கோம். வித் இன்டீரியர்ஸோடு இப்போ பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எலிவேஷன் பார்த்துடலாங்களா? ஆமாம் சார். இது வந்து பேசிக்காக அந்த 23 ஃபீட் தான் ஃப்ரண்டேஜ் இருக்கிறதால நம்ம ரொம்ப க்ளோஸ் பண்ண முடியாது. ஏன்னா வாஸ்துப்படி பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் பக்கம் வந்து நம்ம வந்து வாட்டர் கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ அந்த ஏரியாவை க்ளோஸ் பண்ணி ஆகணும். அதுமாதிரி நார்த் வெஸ்ட் பக்கம் டாய்லெட் கொடுத்தாகணும். ஓகே. ஸோ அதுக்காக இந்த ஏரியா க்ளோஸ் பண்ணி ஆகணும். ஸோ சென்டர் மட்டும் தான் பால்கனி கொடுத்தாகணும். ஓகே. ஸோ எலிவேஷனில் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. அதில் பேசிக்காக என்ன முடியுமோ அதை மேனேஜ் பண்ணியிருக்கோம். ஓகே. இங்கே ஒரு வெர்டிகல் லூவர்ஸ் 2 பிளான் பண்ணுவோம். அது மிஸ்ஸிங்காக இருக்குது. அது பண்ணுவோம் அடுத்தது. சரி. அதுமாதிரி கேட்டில் பார்த்தீங்கன்னா கேட்டில் தான் நம்ம அதிக டிசைன் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபுல்லாக அந்த ஃப்ளாட்டுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே உட்டன் பிளாங்க்ஸ் வரும். ஓகே. ஆல்டர்னேட் லெவலில் உட்டன் பிளாங்க்ஸ் இந்த வேவ் பேட்டர்ன் மாதிரி இதில் ஸோ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும்போது என்னென்னா இது நல்லா க்ளோஸ்டாகவே இருக்கும். ஓகே. உங்களுக்கு ஹைட்டும் நல்லாயிருக்கும், கீழே ஃபுல்லாக க்ளோஸ்ட் ஆகிடும். ஓகே. புது மாடலாகவும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஓகே. நல்லா திக்கான ஃப்ரேம்ஸ் கொடுத்துருக்கால வெயிட் அதிகம். ஸோ இந்த பெண்டு ப்ராப்ளம்லாம் இதில் இருக்காது. ஸோ விக்கெட் கேட் தனியாக கொடுத்துருக்கோம், கார் பார்க்கிங் கேட் தனியாக. இது ஃபுல்லாக டெக்ஸ்சராக பண்ணிட்டீங்களா? ஆமாம் சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஸ்டுக்கோ பட்டி பார்த்துருக்கோம் சார். சென்டரில் ட்ராப்ஸில் இருக்கிறது வந்து ரஃப் டெக்ஸ்சரு, மீதி அது 2 டைல்ஸு. ஓகே. நேச்சுரல் ஸ்டோன் ஃபினிஷ்காக டைல்ஸ் கொடுத்துருக்கோம். இது டஃப் அண்ட் கிளாஸ் வந்து 3 லெவலுக்கும் ஒரே மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ நம்ம நைட் எஃபெக்ட் ஒரு ஃபோட்டோ ஒன்று கொடுக்குறேன், அது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நைட் எஃபெக்ட் லைட்டில் நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஃபீட் என்ட்ரன்ஸ் சார். இது விக்கெட் கேட் என்ட்ரன்ஸு. ஸோ இந்த படி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து 18 இன்ச்சஸுக்கு 6.5 இன்ச்சஸுக்கு ஹைட் கொடுத்துருக்கோம் ரைஸரோட நம்ம. ஓகே. ஸோ என்னென்னா நம்ம உள்ளே வரும்போது வந்து ஒரு வயசானவங்க வராங்கன்னா கம்ஃபர்டபுளாக மேலே ஏறி போகலாம். ஸோ மெசரைன் ஃப்ளோரில் வந்து என்ன ஒரு பெரிய ட்ராபேக்னா நம்ம கார் பார்க்கிங்கோட இந்த பேஸ்மெண்ட் ஹைட் வந்து ரைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த லெவலில் வந்து 4.5 ஃபீட் அதை ரைஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ 4.5 ஃபீட்டுக்கு நார்மல் வீட்டு வைக்கிற மாதிரி ஸ்டெப்ஸ் வச்சோன்னா ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும். ஆமாம். அந்த ஸ்டீப்பாக இருக்கிறத குறைக்காக இது மாதிரி கிராஜுவல் லெவலில் இறக்கிருக்கோம். ஓகே. அது மாதிரி கார் பார்க்கிங்கில் வந்து ஒரு ஃபேமிலி கெட்டுக்காக ஒரு சிட் அவுட் மாதிரி எங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாகவே. ஓகே. அந்த கார்னரில். ஆமாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஃபுல்லாக கார்டனிங் ஸ்பேஸ். இது சின்ன கார்டனிங் ஸ்பேஸ் கொடுத்துட்டு இங்கே ஃபுல்லாக சிட் அவுட் ஸ்பேஸு. ஸோ இந்த பெரிய கார் பார்க்கிங் இருந்தால ஒரு சின்ன கேதரிங்லாம் செஞ்சுருக்காங்க, இங்கேயே அழகாக பண்ணிடலாம் அவங்க. இதெல்லாம் செடி வச்சுருந்தா இன்னும் பெட்டராக லுக் வந்துருக்கும். ஆமாம். இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வரத்தை இங்கே ஸ்டாப் பண்ணிடுறோம். ஓகே. ஸோ பைப்பு உள்ளே விட்டுட்டோம். ஸோ தண்ணி அப்படி வெளியே போயிடும். வெளியில் போயிட்டு அங்கே ஒரு கார்டனிங் ஸ்பேஸ் வந்து வெளியே செட் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைப் கேஸ் லைன். ஸோ கிச்சன்லேருந்து கார் பார்க்கிங் கொண்டு வந்துட்டோம். ஒரு கேஜ் அங்கே ரெடி பண்ணிவிட்டு இங்கேயே வந்து சிலிண்டர் வர மாதிரி. ஸோ டேரெக்டாக வந்து யாரும் வீட்டுக்குள்ளே போக வேண்டிய வேலை கிடையாது. எல்லாமே ப்ரைவேட்டாக இங்கேயே முடிச்சிக்கலாம். மெயினாக இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம செப்டி டேங்க் பண்ணுறோம், சோக் பீட் பண்ணுறோம். நிறைய பேர் இந்த சோக் பீட்டோட இம்பார்ட்டன்ஸ் நிறைய பேர் தெரியாமல் இருக்குது. இண்டிவிஜுவல்ஸ் கட்டுறாங்க, ஒரு 3 உரம் வாங்கி இறக்கிடுறாங்க. ஆமாம். ஆனால் அது எந்த அளவு எஃபெக்டிவாக இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு 75% வந்து பார்த்தீங்கன்னா ரேம்பில் தான் இருக்காங்க அந்த இது சோக் பீட். ஆமாம். ஒரு 3 மாதம் 4 மாதத்துலேயே தண்ணி ரொம்ப வெளியே. அப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னா நம்ம இடத்துக்குள்ளே என்ன முடியுமோ அதை போட்டுருவோம். செப்டி டேங்கு, சோக் பீட்டு, இது 2த்துலேருந்து வெளியே வர தண்ணி ட்ரெயின் பீட். ஓகே. அதே பயோடேங்க் கான்செப்ட் தான். இதில் நம்ம கெமிக்கல் போடும்போது அந்த பாக்டீரியா போடும்போது நம்ம அடுத்த சேம்பர் பாஸ் ஆகிறது பதில் இன்னொரு டேங்கே நான் கட்டிடுறேன். ஓகே. ஸோ ட்ரெயின் வந்து நல்லா அழகாக சோக் ஆகிடும் உள்ளார. 1 ஃபீட்டுக்கு வந்து பிரிக் பேக் ஃபுல்லாக போட்டுறதால நல்லா தண்ணி கீழே இறங்கிடும். ஃபியூச்சரில் உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. நாளைக்கு வெளியே கனெக்ஷன் கொடுத்தாங்கன்னா அந்த கிளியர் வாட்டரை நீங்கள் வெளியே அனுப்பலாம். நிறைய பிரச்சனை பார்த்தா ரோட்டில் தண்ணி போயிட்டே இருக்கும். ஆமாம். அது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அது மாதிரி இது மாதிரி பண்ணும்போது இதுவும் சேர்த்து செலவோட பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் தப்பிக்கலாம். இதெல்லாம் ஆம்பியன்ட் லைட்டிங் சார் இதெல்லாம். ஸோ நைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வார்ம் லைட் நல்லாயிருக்கும். எல்லாமே வார்ம் ஒயிட் கலரில் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இது மாதிரி இந்த இடத்துலலாம் அழுக்காகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம விண்டோ இருக்கட்டும், பால்கனியாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா கிரானைட் போட்டு லே பண்ணிவிடுவோம். ஓகே. ஸோ கம்ப்ளீட்டாக பில்டிங் ஃபுல்லாகவே கிரானைட்லேயே இருக்கும். ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா அந்த 23 ஃபீட்டு ஃப்ரெண்ட்லேருந்து பார்க்கும்போது நல்லா டாலாக இருக்கும் இல்லையா? ஆமாம். ஸோ ஃப்ரெண்ட் நல்லா டால் பில்டிங்காக தெரியும். அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக டோரே டாலாக வச்சுருக்கோம். ஓகே. எத்தனை அடி? 8 ஃபீட். 8 ஃபீட் டோர். ஆமாம். ஓகே. இது சேஃப்டிக்கு பிளான் பண்ணிடுறோம். ஓகே. லாக்ஸ்லாம் வந்து யூரோப்பா பிராண்டு. வீடு ஃபுல்லாகவே நம்ம டீ கோட்டு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி யூரோப்பா பிராண்ட் லாக்ஸ். இது எக்ஸா போல்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ மல்டிபிள் லாக்ஸ் இருக்கும். அதான். இது மெசனைன் ஃப்ளோர்ன்றதால ஸோ கார் பார்க்கிங் வந்து ஒரு 8 ஃபீட் இருக்கும்.
அது மேலே எல்லா சீலிங்குமே 10 feet தான். ஸோ அந்த என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்போது ஒரு 17 to 18 feet உங்களுக்கு ஹைட் கிடைக்குது உங்களுக்கு அந்த என்ட்ரன்ஸ் லாபி மட்டும். ஓகே. அந்த லாபி ஸ்பேஸை காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு டபுள் ஹெட் சீலிங்கில் எப்படி இருக்குமோ அது மாதிரி இந்த ஏரியா இப்போ அதுக்காக ஒரு பெரிய ஷாண்ட்லியர் ஒன்று ரெடி பண்ணுறோம் மேலே. ஓகே. இன்னும் பண்ணலை, அது பண்ண போகிறோம். இந்த ஷாண்ட்லியர் போடும்போது இந்த ஏரியாவே தனி ஒரு ஆம்பியன்ட் லைட்டிங் மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஓகே. ஓகே. எப்படி ஒரு லைட்டிங் கம்பெனிஸ் போனால் என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய லைட்டிங் தொங்குதோ ஆமாம் ஆமாம் அது மாதிரி இடத்துல பெரிய லைட்டிங் தொங்கலாம். ஓகே. இப்போ உள்ளே வந்தால் லிவிங் ஏரியா. ஆமாம். ஸோ இப்போ இது வந்து லிவிங் ஸ்பேஸ். இதெல்லாம் டிவி யூனிட். இது டிவி யூனிட்லேயே ஒரு 55 inch டிவி செட் பண்ணலாம் அதில். ஸோ 2 சைடு வந்து ஷோகேஸ் சைடு பிளான் பண்ணிக்கிறோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வாஸ்துபடி என்ட்ரன்ஸ் நேராக ஒரு வால் இருக்கிறதால மிரர் வச்சுருக்கோம். மிரருக்கு பேக்கில் லேமினேட் செட் பண்ணியிருக்கோம். ஓகே. இது லேமினேட். இது நிறைய பேர் வால்பேப்பர் நினச்சிப்பாங்க, லேமினேட் அது. ஓகே. ஓகே. ஸோ நாளைக்கு வந்து பின்னாடி பாத்ரூம் இருக்கிறதால எதுவும் ப்ராப்ளம் இருக்கக்கூடாது, லேமினேட்டே போட்டாச்சு. அதான் பேக் சைடில் கொஞ்சம் வுட்டும் இருக்குது. வுட்டுக்கு மேலே லேமினேட். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே ஃபுல்லாக கீ ஸ்டாண்ட்ஸ். ஓகே. ஃபுல்லாக ஸ்டாவி ஸ்டோரேஜ். சூப்பர். இது இன்டீரியரும் நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க? ஆமாம் சார், தான் பண்ணியிருக்கோம். இப்போ அது ஃபால் சீலிங். ஃபால் சீலிங்கில் எல்லாமே ஃபுல்லாக ஸ்ட்ரிப்லேயே டிசைன் பண்ணியிருக்கோம் சார். ஓகே. இது ஃபுல்லாகவே வந்து ப்ளைவுட்லேயே நம்ம செட்டப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக லேமினேட் வீடு ஃபுல்லாக அந்த ஒரே தீமில் கொண்டு வரணுன்றதுக்காக ஃபுல்லாக லேமினேட் டிசைன் பண்ணிடுறோம். ஓகே. ஓகே. எப்படின்னா இந்த வீடு வந்து நம்ம ஃபஸ்ட்டு டிசைன் ப்ராசஸ் தான் ஃபஸ்ட்டு. இன்டீரியர் முடிவாயிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு 2D பிளான் 3D பிளான் எடுத்துக்கிட்டு டிசைன் ப்ராசஸ் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஒன்று எத்தனை வாட்டியாலும் எடுத்துக்கலாம். ஆனால் அவுட்புட் வந்து கரெக்டாக வரணும்னா ஃபினிஷிங் அவுட்புட் பிக்சர் கரெக்டாக இருக்கும் நம்மகிட்ட. அப்படி இருந்ததுன்னா ப்ராசஸ் ஈஸி. ஓகே. ஓகே. அப்படி பண்ணாதான் தான் இந்த லைட்டிங்லாம் கரெக்டாக பண்ண முடியும். ஓகே. இல்லாட்டி எக்குத்தப்பா லைன் போயிடும். சரி. நிறைய வேஸ்டேஜ் இருக்கும். இந்த ஒயிட் கலர் இருக்குது அது வந்து வாலா இல்லை ஜிப்சம்? ஜிப்சம் தான். இது ஜிப்சம், இது வந்து பிளைவுட். ஓகே. 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 பிளைவுட்டில் சேனல் போட்டு அப்படியே ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் பார்ட்டிஷன் காமிக்கிறதுக்காக ஓகே இந்த ஒரு தனியாக ஒரு பிளைவுட்டில் ரெடி பண்ணோம். ஒரு ஃப்ரேம் ரெடி பண்ணோம். இது நார்மலாக வந்து நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. இது வரவங்களுக்கு ஒரு வெல்கமிங்காக இருக்கணுன்றதுக்காக ஓகே இந்த மாதிரி ஒரு செட்டப். கிளாஸுக்குள்ளே வந்து இந்த ஃப்ளூட்டட் லேமினேட்ஸ் மாதிரி போட்டு உள்ளே டிசைன் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் ஃப்ளூட்டட் லேமினேட்ஸ் சொல்லுவோம். அதான் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஓகே. ஸோ இப்போ சைடும் பண்ணிட்டீங்க. ரெண்டு சைடும் இது மேலே இருந்து கீழே வருது, இது கீழே. இப்போ இதில் சென்டரில் வந்து ஒரு 3 feet பெரிய லைட் வரும். ஓகே. அது ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே. வரும்போது இந்த ஏரியா நல்ல லிட்டர் ஆகும். ஆமாம். இங்கே ஒரு சின்ன ஒரு 4 seater டைனிங் சோஃபா. ஓகே. இங்கே டைனிங். ஆமாம், இங்கே டைனிங். அப்படியே கிச்சன் ஆக்சஸ் பண்ணிக்க வேண்டியதான் இங்கேருந்து. ஓகே. இங்கே பெரிய விண்டோ கொடுத்துருக்கீங்க. இந்த வீட்டில் தான் இந்த எப்படி மெயின் டோர் பெருசாக இருக்கோ விண்டோஸ் எல்லாமே சைஸும் பெருசு தான். இந்த வீடு விண்டோ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நார்மல் சைஸோட பெருசாக இருக்கும். ஓகே. இது 4x6. இன்னும் ஒரு ரூம் ஒரு சைஸ் இதில். ஓகே. ஓகே. இப்போ ரைட் சைடில் இது ஒரு ரூம் இருந்தது இல்லையா, இது கஸ்டமர் புக் பண்ணும்போது ஒரு ஆப்ஷன் கேட்போம் நம்ம. இந்த ரூம் வந்து எய்தர் நீங்கள் வந்து பூஜை ரூமாக யூஸ் பண்ணலாம். ஓகே. இல்லாட்டி கிரவுண்ட் ஃப்ளோருக்கு ஒரு கெஸ்ட் வராங்கன்னா அவங்களுக்கு டாய்லெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த 2 ஆப்ஷன். அவங்க டாய்லெட்டாக கேட்டாங்க. ஓகே. டாய்லெட் மீன்ஸ் பாத் ஏரியா கிடையாது, வெறும் டாய்லெட் மட்டும் தான். ஓகே. டாய்லெட் வாஷ் பேஷன் அவ்வளோதான். ஸோ அப்படியே சாப்பிட்டுட்டு கை வாஷ் பண்ணி போகிறாங்க. ஓகே. 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 அப்புறம் கிச்சன் ஏரியா. இது கிச்சன் ஏரியாவில் ஒரு டால் யூனிட் இங்கே ரெடி பண்ணியிருக்கு. ஓகே. இது வந்து உங்களுக்கு ஹாப். இது ஹாபுக்கு மேலே சிம்னி. இதெல்லாம் நம்ம முதல்ல பிளான் பண்ணிட்டோன்னா நம்ம கிரானைட்லாம் நீட்டாக கட் பண்ணி இவ்வளோ செட் பண்ணிடலாம். ஆமாம் ஆமாம். இதுக்கு இந்த கேஸ் கனெக்ஷன் வெளியே பார்த்து இல்லைங்களா, ஆமாம், அது எல்லாமே கீழே கொண்டு வந்துட்டு இருப்போம். இன்புட் எல்லாம் கீழே எல்லாமே உள்ளே வந்துருச்சு. ஸோ வந்து ஃபைனல் அவுட்புட் வரும்போது எங்கேயுமே வெளியே எதுவுமே தெரியாது. ஓகே. ஓகே. இதுக்கும் எலக்ட்ரிக் இக்னேட்டரும் இருக்குது. அதுக்கும் சாக்கெட் நம்ம கீழே வச்சுட்டோம். ஓகே. ஸோ ப்ளக் பண்ணி எலக்ட்ரிக்கலி இக்னேட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ அகைன் சிங்க். இது இந்த சிங்க் பார்த்தீங்கன்னா இது வந்து இம்போர்ட்டட் மாடல். இது டெப்த் பார்த்தீங்கன்னா ஒரு 10 inches டெப்த் இருக்கும். ஓகே. நார்மல் குவார்ட்ஸில் வந்து இதில் டெப்த் இருக்காது. ஒரு 8 inches தான் டெப்த் இருக்கும். இந்த டெப்த் அதிகம். இது இதில் ஃப்ரூட் வாஷரும் சேர்ந்த மாதிரி வரும். போடுற டேப்ஸ் எல்லாமே ஃபுல்லாகவே பேரிவேர் தான் இது. ஸோ அதுலேயும் கஸ்டமர் சாய்ஸ். பாத்ரூமில் எல்லா இடத்துலையும் எல்லாமே பேரிவேர். கஸ்டமருக்கு நம்ம சாய்ஸ் கொடுப்போம். நம்ம அந்த கேட்டகரி வச்சிருக்கோம், ஏபிசி கேட்டகரி. அதை நம்ம ஃபைனலாக பேசுவோம் அப்படின்னு சொல்லி. சேலுக்கான வீடாக இருந்தாலும் முன்னாடியே புக் பண்ணிட்டாங்கன்னா இந்த ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணிக்கலாம். எல்லாமே பண்ணிக்கலாம். அவங்க எப்படி தேவையானதை வாங்கினா தான் கஷ்டம். அது மாதிரி நம்ம பண்ணுறது இல்லை. ஓகே. ஓகே. அதனால் 2 பேருக்கும் பெனிஃபிட்டாக இருக்குது. இதுதான் இருக்கும். ஆமாம். நம்ம பண்ணாலுமே டைல்ஸ் வரத்தோட ஸ்டாப் பண்ணிவிடுவோம் ப்ராஜெக்டை. ஓகே. ஓகே. அது புக் பண்ணால் தான் அடுத்தது ப்ரொசீட் பண்ணி ஃபினிஷ் பண்ணி கொடுப்போம். ஆமாம் ஆமாம். ஃபினிஷிங் தான் முக்கியம் இல்லையா? ஆமாம். இப்போ இது வந்து ஆரோக்காக பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே. ஆரோக்காக நம்ம கீழே ஒரு பைப் போட்டு டைரெக்டாக யூஸ் பண்ணுவோம். ஓகே. இது கீழே வந்து 180 degrees கீழ் வரும் உங்களுக்கு. நார்மல் கீழ் இல்லாமல் எல்லாமே எப்கோ பிராண்ட்ஸ் கீல்ஸ் யூஸ் பண்ணுறோம் இதில். ஓகே. இது ரோலிங் ஷட்டர். இது இந்த ரோலிங் ஷட்டர் லைட்ஸ் போட்டு ஃபுல்லாக ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிப்பாங்க. இது ஓகே. இது பூஜா ரூம் செட்டப். இது பூஜா ரூம் கீழே இது பண்ணும். இது பூஜா ரூம்ஸ் வாத்துப்படி தான் இருக்கா? ஆமாம், ஈஸ்ட் ஃபேஸிங் தான். இது ஈஸ்ட் தான். ஓகே. ஓகே. ஸோ இது எல்லாமே ப்ளைவுட் தான். பல ப்ளைவுட்டில் டோர் எல்லாமே மிஷின் ஃபினிஷு. மற்றபடி கேபினெட் எல்லாமே இங்கே ரெடி பண்ணது நம்ம. ஓகே. ஓகே. ஸோ கீழே அதுமாரி டேண்டம் பாக்ஸ் ட்ரேஸ் இதெல்லாம் இருக்கும். டேண்டம் பாக்ஸ் ட்ரேஸு அதுமாரி இந்த பீடிங் வந்து எல்லா சைடுமே போட்டிருப்போம். ஏன்னா ப்ளைவுட்டில் டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்னு. ஓகே. ஓகே. இந்த சைடு ட்ரா இருக்கு போலயே. ஆமாம், அது வந்து டாப் ட்ரே. இது ஸ்பூன் கட்லரி, இது கப் கட்லரி, கீழே வந்து தாலி.
இது எல்லாமே நம்ம கஸ்டமரோட பேசி டிசைட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் டிசைட் இதெல்லாம் பண்ணலாம். பண்றது. டிராயிங் போடும்போதே பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸி. இதெல்லாம் கார்னர்லேயே இவ்வளோ ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம், ஓகே. ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டாங்கன்னா நம்ம மேஜிக் கார்னரில் அந்த பிளான் மாதிரி பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடும் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கு, 2 பக்கம் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கு. இந்த கிச்சன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 9/8 தான் இந்த சைஸ். ஆமாம். ஆனால் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ யூஸ் பண்ணியாச்சு. ஓகே. இது மேலே இதுக்கு மேலே பண்ண பண்ணுறதுக்கு முடியாது. ஆமாம். 2 பேர் 3 பேர் கம்ஃபர்டபுளாக எல்லா வேலையும் பண்ணலாம். ஓகே. இது வந்து உடன் ட்ரேஸ். இது மேலே அதுமாதிரி லாஃப்ட் ஃபுல்லாகவே சிம்னி பாயிண்ட்டில் வெளியே எடுத்துன்னு போயிட்டோம். இதெல்லாம் வந்து கார்னர் ட்ரேஸ். இதெல்லாம் இது மட்டும் அலுமினியம் யூஸ் பண்ணியிருக்கோம் லுக்குக்காக. அகைன் இப்போ வந்து இது நார்த் ஈஸ்ட் கார்னர்ன்றதுக்காக இங்கே ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ போர்வெல் இங்கே போட்டிருக்கோம் நம்ம. ஓகே ஓகே. ஸோ அது மாதிரி செட் பேக் ஏரியாவில் கூட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டைல்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுறோம். ஸோ நாளைக்கு ஃபியூச்சரில் மழை பெஞ்சாலும் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்றதுக்காக ஓகே ஃபுல்லாக டைல்ஸ் எல்லா செட் பேக்லையும் டைல்ஸ் போட்டுட்டு கண்ட்ரோலரு மோட்டார் சுவிட்ச் எல்லாம் இங்கேயே வச்சிடறோம். ஓகே. ஸோ நாளைக்கு கிச்சன்லேருந்தே அவங்க வந்து ஆக்சஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஒரு வாட்டி ஃப்ரண்ட்டில் கார் பார்க்கிங் சில பேர் வைப்பாங்க, நம்ம எப்பயும் கிச்சன் பக்கத்தில் வைப்போம். ஏன்னா அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து கிச்சன் தான், கார் பார்க்கிங் கிடையாது. ஆமாம். அப்போ இங்கேயே வந்துட்டு ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கலாம். இதுக்காக கார் பார்க்கிங் ஓட வேண்டியது இல்லை. அதுமாதிரி ஓவர்ஃப்ளோனாலும் பைப் இங்கே தான் வச்சுருக்கோம். ஓகே ஓகே. அப்போ தான் கேட்கும், அதுவும் கேட்காது. சேஃப்டி கேட் அதேமாதிரி இங்கே வந்துடுச்சு. ஓகே. ஸோ அதான் வாஸ்து தான் சார். சவுத் வெஸ்ட்டு, நார்த் வெஸ்ட்டு, நார்த் ஈஸ்ட்டு, சவுத் ஈஸ்ட் எல்லாமே வாஸ்துபடி எல்லா டைரக்ஷனுமே கரெக்டாக செட் பண்ணிடுறோம். ஓகே. லேண்டு சின்னதாக பெருசோ இந்த விஷயத்தை நம்ம கரெக்டாக பிளான் பண்ணிட்டா பிளான் அமைப்பாக உட்காந்துரும். ஓகே. படி தான் வந்து ஒரு இந்த வீட்டுக்கு ஹைலைட்டாக இருக்கும்போது அது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம செயின் மாடல் பண்ணியிருக்கோம். இது பேர் செயின் ஸ்டார்கேஸ் சொல்லுவாங்க, இல்லை மாடல், இல்லை ஃபோல்டர் ஸ்டார்கேஸ் சொல்லிக்கலாம், அப்படின்னா சொல்லிக்கலாம். இது பண்ணும்போது என்ன பெரிய அட்வான்டேஜ்னா ஒரு வேஸ்ட் லேபில் வந்துட்டு கரெக்டாக அக்யூரேட்டாக நம்ம பண்ண முடியாது பிரிக்கில் கட்டுறதால. இது ஃபுல் காங்கிரீட்ன்றதால நம்ம அக்யூரேட்டாக பண்ணலாம். லெவல் மிஸ்மேட்ச் ஆகாது. சில பார்த்தீங்கன்னா ஒரு கடைசி படி ஒரு 3 இன்ச்சு தூக்கிட்டு இருக்கும், ஆமாம் ஆமாம், கொஞ்சம் டைல்ஸ் ஒரு 3 இன்ச்சு கீழே இருக்கும். அந்த பிரச்சனை இதில் ஸ்டாப் பண்ணிடலாம் வராமல். ஓகே. வெளில பார்க்குற கார் பார்க்கிங் ரூஃப் வந்து இதுதான். கார் பார்க்கிங்கோட ரூஃப் இது நீங்கள் கரெக்டாக போடலைன்னா மெஷர் பண்ணி இந்த 8 படி கரெக்டாக வராது. ஓகே ஓகே. அடுத்தது இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ரூம். நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் ரூம் பிளான் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ வீட்டில் ஒரு வயசானவங்க இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா ஒரு வாட்டியும் அவங்க வந்துட்டு வெளியில் வந்துட்டு பேச முடியாது இல்லையா? ஆமாம். அதுக்காக இந்த விண்டோ ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இந்த விண்டோவிலேருந்தே ஓப்பன் பண்ணி பேசிக்கலாம், என்ன பண்ணிக்கலாம். ப்ளஸ் அவங்களுக்கு ஒரு தனியாக இருக்க ஃபீல் கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த ஒரு விண்டோ ஃபேக்டர். அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஆப்போசிட்டில் இருக்கிற கிராஸ் வென்டிலேஷன் ஸ்ட்ரைட்டாக உள்ளே வந்துட்டு இருக்கும். ஆமாம். ஸோ அதுக்காக இந்த ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கோம். இது வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கிரில் வந்து இந்த பசங்க சேஃப்டிக்காக, சின்ன பசங்க தானே சேஃப்டிக்காக இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கிரில் போட்டிருக்கோம். ஓகே ஓகே. கிரில் போட்டால் அசிங்கமாக தெரியுறதுக்காக இந்த ஆப்ஷன். அதுமாதிரி இது வந்து ஃபுல்லாக ஓடிஎஸ் மாடல். இது ஃபியூச்சரில் சப்போஸ் உங்களுக்கு லிஃப்ட் வேணும்னா இந்த ஏரியா லிஃப்ட் பிளான் பண்ணிக்கலாம். இந்த நிபாப் லிஃப்ட் வருது இல்லைங்களா? ஆமாம் ஆமாம். இதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா இது நம்ம பேசுவோம், இந்த ஸ்கை பற்றி பேசுவோம். ஆமாம். ஸோ இந்த ஸ்கை வியூ வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும். நல்லா தான் இருக்கு. அது கிளாஸ் போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு, மேலே கிளாஸ் போட்டிருக்கும். ஸோ இது வந்து நம்ம இப்போ வந்து ஒரு 3ஆக கன்சிடர் பண்ணலாம். ஒரு 3ஆக கன்சிடர் பண்ணுறோம், சுற்றி ஃபுல்லாக ஸ்கையாக கன்சிடர் பண்ணுறோம். ஓகே ஓகே. அதுதான் கான்செப்ட் அதுக்கு. ஓகே சரி. இந்த ஹேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டீ கோட்டில் பண்ணியிருக்கோம். ஓகே. இது எம்எஸ், இது டீ கோட்டு. ஓகே. அது மாதிரி இந்த கிரானைட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லெப்போத்ரா கிரானைட்டில் இங்கேயும் ஃபுல்லாக ஆம்பியன்ட் லைட்டிங் போட்டாச்சு. ஓகே. ஸோ நைட்டில் வந்து இந்த ஆம்பியன்ட் லைட்டிங் மட்டும் ஃபுல்லாகவே எரியும், எந்த லைட்டுமே தேவையில்லை, எல்லாமே ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். மேலே ஃபஸ்ட் ரூம் போயிடலாமா? ஓகே. ஸோ டோட்டலாக ஒரு படியும் 6 இன்ச்சு வச்சுருக்கோம். மொத்தம் 19 படி வரும். ஸோ அதில் 8வது படி வந்து ஃபஸ்ட்டு பெட்ரூம் வரும். ஓகே. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஏரியாவிலேருந்து பார்க்கும்போது 7 அடி, பார்க்கிங் ஏரியாவிலேருந்து பார்க்கும்போது 8 அடி. 8 அடியில் இந்த வந்துடுது. ஆமாம். இப்போ இங்கேருந்து பார்க்கும்போது ரூஃபோட ஹைட் எத்தனை? 10 ஃபீட் தான். 10 ஃபீட் தான். ஓகே. எல்லா ரூமே 10 ஃபீட் தான் எக்ஸப்ட் கார் பார்க்கிங். ஓகே. இப்போ நார்மலாக ஒரு படிக்கட்டு வந்து இந்த மாதிரி யூ ஷேப்பில் பண்ணும்போது அங்கே ஒரு நடுவில் ஒரு லேண்டிங் வரும். அதை வந்து இந்த லேண்டிங் நம்ம ரூமாக ஜாஸ்தி. ஸோ இது சவுத் வெஸ்ட் கார்னர்ன்றதால இது வந்து உள்ள மிரரு, வார்ட்ரோப் எல்லாமே பண்ணிடுவோம். ஸோ உள்ள ஃபுல்லாக வார்ட்ரோப்பு. இங்கே என்ன ஒரு ஸ்பேஸே இருக்கு. ஆமாம். உள்ளே போய் நிற்கிற மாரி நின்று தான் ஃபுல்லாக நின்றுட்டு உள்ள ஃபுல்லாக அக்சஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் வேணும்னா இந்த மிரர் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே ஓகே. டோருக்குள்ள மிரரு. ஸோ ஸ்லைடிங்ன்றதால எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் ஸ்லைடிங் தான் அது. ஓகே ஓகே. ஸோ க்ளோஸ் பண்ணும்போது வேகமாக க்ளோஸ் ஆகும். 3 டோர் பண்ணிட்டீங்க. 3 ட்ராக். இது 2 டோரு, உள்ள ஒரு மிரர் இருக்கு. ஆமாம். அது எந்த பக்கம் இருந்து வேணா எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது நல்ல ஒரு ஸ்பேஷியஸான வாட்டர் பேரியா கிடச்சிச்சு உங்களுக்கு. அது ரூம் மாதிரியே பண்ணிட்டீங்க. பண்ணிட்டோம். இது ரூமோட சைஸ் 15 அடியா? 15க்கு 10. 15க்கு 10. ஆமாம். அதை சொன்னீங்க ஸ்டார்டிங்ல சொன்ன எல்லாமே ஒரே ரூம் சைஸ் எல்லாமே இந்த 15க்கு 10 தான் வரும். ஓகே ஓகே. இப்போ இதோட ரூஃப் ஹைட்டும் 10 அடி வரும். 10 அடி தான். 10 அடி 5 அகலம். ஓகே ஓகே. ஸ்டாண்டர்ட் சைஸ். இதில் ஒரு பெரிய பால்கனி ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஓகே. எல்லா ரூமுக்குமே பால்கனி, அட்டாச் டாய்லெட் எல்லா ரூமுக்கும் இருக்குது. 3 ரூமுக்கும் இருக்குது. 3 ரூமுக்கும் இருக்குது. ப்ளஸ் இந்த லிவிங் ரூமுக்குமே
ஒரு சர்வீஸ் ஏரியா, ஒரு பாத்ரூம் அதுவும் இருக்குது. இருக்கு. ஆமா. ஸோ டோட்டலாக 4 பாத்ரூம், ஓகே, ஓகே. 3 பால்கனி, ஓகே, ஓகே. இன்க்ளூடிங் சர்வீஸ் ஏரியா 4 வச்சுக்கலாம். சரி, சரி, சரி. ஸோ எல்லாருமே வெல் வென்டிலேட்டடாக இருக்கும். இது வந்து மஸ்கிட்டோ மெஷ், மஸ்கிட்டோ மெஷ். அதுவும் சேர்த்து கொடுத்துட்றோம். ஓகே. ஸோ உங்களுக்கு கேப்ஸ் ரொம்ப பெருசாக இருக்காது, நல்லாயிருக்கும். சேஃப்டிக்காக வெளியும் கிரில்லு போட்டுடுறோம். ஓகே. வெளில வந்து டஃப் அண்ட் கிளாஸ் இது லுக்குக்காக. ரெயிலிங் எலிவேஷனுக்காக. ஆமாம். அது பார்த்தீங்கன்னா நம்ம 3 ஃபீட் போடாமல் 4 ஃபீட் போடுறோம். ஓகே. கீழே 1 ஃபீட் எல்லாமே எல்லா இடமும் இன்க்ளூடிங் பேர்பட் வால் 1 ஃபீட் கட்டாவில் போட்டுட்டு 1 ஃபீட் கட்டாவில் போட்டு மேலே வந்து 3 ஃபீட் ரெயிலிங். ஓகே, ஓகே, ஓகே. அது நான் சொன்ன மாதிரி எல்லா டாப்லுமே கிரானைட், ம். எங்கேயுமே ஓப்பனாக விடாமல் கம்ப்ளீட்டாக கிரானைட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறோம். ஸோ இது வந்து பசங்க இருக்க போகிற ரூம்ன்றதால ஸ்டடி டேபிள் தனித்தனியாக. ஓகே. ஸோ ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணுக்கும் ஸ்டடி டேபிள், அதான் ஃபோல்டபுள் நம்ம எதுனா யூஸ் பண்ணிக்கலாம். அதை ஆஸ் யூஷுவல் விண்டோலாம் பெருசு இருக்குன்னு சொன்னதால ரூம் சைஸ் ஏற்ற மாதிரி பெரிய விண்டோ. ஸோ வந்து நல்லா வென்டிலேஷனாக இருக்கும், நல்லா ஏர் சர்க்குலேஷனும் ஃப்ரீயாக இருக்கும் இந்த ரூமுக்கு. ஓகே. கிராஸ் வென்டிலேஷன் இருந்தாலும் நம்மளுக்கு அனல் தெரியாது வீட்டில். அடுத்தது ஒரு டாய்லெட் ஸ்பேஸ் இந்த ரூமுக்கு நார்த் வெஸ்ட் கார்னரில். பேரிவேரில் வால் மவுண்டட் டாய்லெட்ஸு. ஓகே, ஓகே. அண்ட் பேரிவேர்லேயே 2-in-1 வால் மிக்சரு. இதில் வந்து ஒரு நீஷ் செட்டப்புக்காக அந்த கிரானைட்டில் செட் பண்ணியிருக்கோம் நம்ம. இது க்ளீனிங் ரொம்ப ஈஸியாக, உங்களுக்கு மெயின்டெனன்ஸும் கிடையாதுன்றதால இந்த மாதிரி ஒரு நீஷ் பிளான் பண்ணுறோம். ஓகே. டைலிங் வந்து சீலிங் வரைக்கும் எல்லாமே எல்லா பாத்ரூமுமே சீலிங் வரைக்கும் லே பண்ணிடும். இதெல்லாமே கஸ்டமர் சாய்ஸ் தான். டைல்ஸ்லேருந்து பெயிண்ட்லேருந்து எல்லாமே கஸ்டமர் சாய்ஸ் தான். ஆமாம். நம்ம இன்டீரியர் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிடுறோம், அப்புறம் ஒன்று நம்ம செட் பண்ண நம்ம சாய்ஸ் கொடுக்கும்போது அவங்க டேரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிவிடுவாங்க. ஓகே, ஓகே. இப்போ இந்த ரூமுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விண்டோ இருக்குது, இங்கே ஒரு விண்டோ, இங்கே ஒரு 3 விண்டோ எல்லாமே கிராஸ் வென்டிலேஷனாக இருக்கும். ஓகே, ஓகே. இப்போ இந்த ரூம் அவங்க உள்ளேருந்து திறக்கும்போது சப்போஸ் அங்கே டிவி ஓடுதுனாலும் ஸ்ட்ரைட்டாக அவங்க படுத்துகிட்டே பார்த்துக்கலாம். ஆமாம். ஸோ அந்த ஒரு இன்டர் கனெக்டட் லிவிங் கான்செப்டில் அதை உருவாக்குற மாதிரி பேசிக்கலாம். வயசானவங்களுக்கு ஒரு தனியாக ஃபீல் இருக்கக்கூடாதுன்றதுக்காக இது. இப்போ இது ஸ்பேஸ் வந்து இது மாதிரி பண்ணதால அதிகமாக கிடைக்குது இல்லையா, சின்ன ஸ்பேஸில். ஆமாம். இப்போ இந்த ரூமே கீழே வந்திருந்ததுன்னா பார்க்கிங் அடி வாங்கியிருக்கும். 10 கெட் ரூம் தான் கிடச்சிருக்கும். கார் பார்க்கிங் 10-9 தான் கிடச்சிருக்கும். ஆமாம். அது யாருக்குமே யூஸ் இல்லை. ஆமாம். இப்போ அது ஒரு 7 அடி, இது ஒரு 10 அடி 17 அடியில். என்ன ஒன்று ஒரே டிஸ்அட்வான்டேஜ் வந்து 8 படி ஏறி ஃபஸ்ட் ரூமுக்கு வரணும், அவ்வளோதான். ஆமாம். இதுதான் பெரிய இது. இந்த ஜென்ரேஷன் பசங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லெவல். அது ஓகே. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லெவல்லையும் ஒரு இது கொடுத்துருக்கோம் நம்ம, லிவிங் ஸ்பேஸு. லிவிங் ஸ்பேஸில் இது பக்கத்து வீட்டுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக விண்டோ இருக்கிறதால இந்த 2 சைடு விண்டோ வச்சுருக்கோம் ப்ரைவசிக்காக. ஓகே, ஓகே, ஓகே. அது மாதிரி கிளாஸ் எல்லாமே டிண்டட் கிளாஸு. ஸோ அவுட்டர்லேருந்து உள்ளே எதுவுமே தெரியாது. அது ஒரு ப்ரைவசி ஃபேக்டருக்காக எல்லாமே டிண்டட் கிளாஸாக கொடுத்துருக்கோம். எல்லா விண்டோவிலையும் மஸ்கிட்டோ மெஷ்ஷும் கொடுத்துருக்கீங்க எல்லாமே. ஆமாம். இதுலேயும் ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம் மேலே. இப்போ இது வந்து கீழே கிச்சனுக்கு நேராக மேலே வந்து கிச்சனுக்கு நேராக 15/10. இதுவும் கிட்ஸ் ரூம்ன்றதால அவங்க ஸ்டோரேஜுக்கான ஆப்ஷன்ஸு, ஸ்டடி டேபிள். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு புக் ஷெல்ஃப் வைக்கிறதுக்காக நம்ம ஒரு புல் அவுட், கிச்சனில் எப்படி ஆயில் புல் அவுட் வைக்கிறோமோ அது மாதிரி வந்து ஒரு புக் புல் அவுட். ஓகே, ஓகே. தனித்தனியாக புக்ஸ் அவங்க அடுக்கிக்கலாம். அதில் மேலே அகைன் லாஃப்ட் ஸ்டெப் கொடுத்துட்டோம். ஓகே. இந்த ரைட்டிங் டேபிள்ஸு. ஸோ நாப் போட்டு மேலே ஸ்டோரேஜஸ். ஸோ நைட் படிக்கிறதுக்கு போகிறதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். இதில் காட் வந்து இப்படி போடுற மாதிரி. ஸோ இந்த கலர் காம்ப்ளிமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வால்லையும் காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் கலர்ஸ். ஓகே, ஓகே. இந்த ப்ளூக்கு ஏற்ற மாதிரி ஆப்போனன்ட் லா ப்ளூ, இந்த ஹாஃப் ஒயிட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்டீல் கிரேக்கு ஏற்ற மாதிரி வால்லையும் ஸ்டீல் கிரே. ஓகே. இது நார்மல் வாட்ரோப் தான், அது மாதிரி இல்லை. இது நார்மல். ஆமாம். எல்லா வாட்ரோப்லையுமே இந்த ரூம்லேயும் ஒரு பெரிய விண்டோ. அதே மாதிரி பெரிய விண்டோ, அது மஸ்கிட்டோ மெஷ். இது ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விண்டோஸ் அந்த இது கர்டன்ஸ் போடுறதுக்காக. அகைன் இது சில்ட்ரன்ஸ் ரூம்ன்றதால ஒரு இண்டியன் டாய்லெட் கம் இது ஓகே ஷவர் ஏரியா. அதில் ப்ளஸ் வாஷ் பேஷனும் உள்ளே இருக்கும். பாத்ரூம் உள்ள முதல்ல வாட்டர் பம்ப்லாம் பண்ணிவிட்டு ஓகே அப்புறம் லேயர் போட்டு ஃபில் பண்ணிட்டு தான் நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். டைன்லாம் போட்டு அதுவும் மெயினாக கிரவுட்டிங் எல்லாத்துலேயும் எபாக்சி கிரவுட் போட்டு ஃபில் பண்ணி தான் ஃபினிஷ் பண்ணுறோம் பாத்ரூம். ஆமாம் ஓகே. அது கம்பல்சரி பண்ணலாம், கண்டிப்பாக லீக்கேஜ் வந்துடும். அகைன் ஒன் மோர் சிட் அவுட். இங்கேயும் நல்லா கம்ஃபர்டபுளாக ஃப்ரீயாக இருக்கும் சிட் அவுட்டு. ஒரு கிராஸ் வென்டிலேஷனுக்காக ஒரு நார்த் ஈஸ்ட் கார்னர்ன்றதுக்காக இங்கே போட்டிருக்கோம். ஸோ இந்த ஏரியா எப்பவுமே இப்போ ஃபுல்லாக ஓப்பனாக தான் இருக்கும். ஃபுல்லாக காற்று எப்பவுமே உள்ளே வந்துகிட்டே இருக்கும். எப்பவுமே அந்த நார்த் ஈஸ்ட் கார்னர்னால அந்த விண்டரில் சூப்பராக காற்றுக்கும். அதுக்காக நம்ம போட்டிருக்கோம் இது. ஓகே. இது மாதிரி எல்லா எட்ஜஸ்லையுமே இது மாதிரி நம்ம டைல்ஸ் ஃபினிஷ் கொடுக்காம கிரானைட் ஃபினிஷ், பாத்ரூமாக இருக்கட்டும், அந்த விண்டோ கீழே ஆகட்டும், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நிறைய பேர் இது அவசியம் தெரியாது. ஆமாம் ஆமாம். இது போட்டால் தான் இந்த ஏரியா வந்து சேவ் பண்ண முடியும் அவங்க லைஃப் லாங். ஓகே ஓகே. கண்டிப்பாக இல்லை சிப்பாகும் டைல்ஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும். அதுமாதிரி சர்க்யூட் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா கீழே தனியாக மேலே தனியாக கொடுத்துட்டோம். டிபி எல்லாம் இங்கேயே ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் வச்சுன்னா ஆஃப் ஆகிடும். மெயின் கண்ட்ரோல் எல்லாமே கீழே போயிடும். ஓகே. ஸோ இப்போ அடுத்தது மெசனைன் செகண்ட் ஃப்ளோர்னு சொல்லலாம். ஒரு ரூம்லேயும் ஒரு தீமில் பண்ணியிருக்கோம். ஓகே. இது வந்து பேஸ்டல் க்ரீன் கலர். இது இந்த ரூமில் வந்து எக்ஸ்ட்ரா 2 feet ஆட் பண்ணியிருக்கோம். நான் கீழே அந்த என்ட்ரி ஸ்பேஸ் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறதால 10 by 17 feet இந்த ரூமு.
ஸோ இதுதான் இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம். ஓகே. ஸோ சவுத் வெஸ்ட் கார்னரில் ஹைட்டாக அமைஞ்சிச்சு இது. இது வந்து கீழே பார்த்த மாதிரி அதே மாடலில் வாட்ரூம். சேம். ஓகே ஓகே. உள்ள கலர்ஸ் டிஃப்ரெண்ட். ஓகே. 2 ட்ராயர்ஸு, அதே மாதிரி மேலே லாஃப்ட். சைட்டை ரெடி பண்ண காட் இதெல்லாம். அதுக்கு ஒரு பேக் ட்ராப்பு. இது வந்து சார்கோல் லூவர்ஸ் இது. ஓகே. அதுக்கு மேட்சிங்காக அந்த பெயிண்ட் கான்செப்ட் இதில். ஓகே. இங்கே ரூம்லேயே ஃபால் சீலிங் இருக்குது இல்லையா? ஆமாம், எல்லா ரூமுமே ஃபால் சீலிங் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒரு ஸ்டடி டேபிள் உங்களுக்கு. ஓகே. இங்கே ஒரே ஒரு டேபிள் மட்டும் கொடுத்துருங்க. ஆமாம், ஒரே டேபிள். இங்கே அவங்க வேற ஒரு டேபிள் வச்சுருக்காங்க வீட்டில். அது கொண்டு வந்து வச்சிருக்கிறதால இது மட்டும் உங்களுக்கு போதும் சொல்லிட்டாங்க. ஓகே ஓகே. அதே மாதிரி ஒரு பெரிய விண்டோ இதுலேயும். இந்த டாய்லெட்டில் வேறு மாதிரி கான்செப்ட். இதில் வந்து ஷவர் பார்ட்டிஷன் பண்ண போகிறாங்க. ஓகே. அதனால் வாஷ் பேஷன் கட் பண்ணிட்டோம். ஒரு டாய்லெட்டு ஒரு இது அது மட்டும் வச்சுருக்கோம், ஷவர் பார்ட்டிஷன். அது அதே மாதிரி வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் வெளியே கொடுத்துருக்கோம். அதுக்காக ஒரு பாக்ஸ் வெளியே செட் பண்ணிவிட்டு ஓகே ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம 3 ரூம் பார்த்தாச்சு. ஆமாம். மெசரேன் கிரவுண்ட் ஃப்ளோர் ரூம், அந்த கிட்ஸ் ரூம், இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் 3 பார்த்தாச்சு. 3 பெட்ரூம் பார்த்தாச்சு. ஆமாம். இது எல்லாமே ஒரு லேண்டிங்லேருந்து பார்க்கும்போது கீழே எல்லாமே விசிபிளாக தெரியும் நம்மளுக்கு. ஸோ எல்லா இடமுமே கீழே வந்து இன்டர் கனெக்டடாக ஃபீல் ஆகுது இல்லையா? ஆமாம் ஆமாம். அதனால தான் இது வந்து ஒரு இன்டர் கனெக்டட் லிவிங் ஸ்பேஸ்னு சொல்கிறோம் நம்ம இதை. ஓகே 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 ஓகே. ஸோ எப்பவுமே இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி ஸ்டார்கேஸ் டிசைன் பண்ணுறோம். ஓகே. ஸோ இந்த ஏரியா நம்ம மேலே வந்துட்டோம் இல்லைங்களா? ஆமாம். ஸோ இந்த ஏரியா நம்ம எப்படி சும்மா விடுறது, இங்கே ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பேர்ட் செட்டப் இங்கே கொடுத்துருக்கோம். ஓகே. அதுமாதிரி வெஸ்ட் பக்கமும் ஒரு பேர்ட் செட்டப் கொடுத்துருக்கோம். இந்த பக்கமும் பேர்டு இருக்கு. ஸோ இது காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு மேலே ஸ்கை டிசைன் பண்ணியிருக்கோம். அதுலேயும் இருக்கு. ஸ்கைக்கு நடுவில் 3 டிசைன் பண்ணியிருக்கோம். ஓகே. இது எல்லாமே ஸ்டீலில் தான் பண்ணியிருக்கீங்க? எல்லாமே ஸ்டீல் தான். ஓகே. ஸோ வெஸ்ட் சைடில் வந்து சன்லைட் வரும்போது அந்த ஷேடோ வந்து அழகாக இங்கே விழும். பேர்ட்ஸ் உட்காந்துருக்கு மாதிரி தெரியுதுங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம். பேர்ட்ஸ் அது வந்து டைம் போக ஃபஸ்ட்டு இந்த வால் அடிக்கும், ஸ்லோவாக அந்த வால் அடிக்கும். ஓகே ஓகே. பார்க்குறதுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஏரியா. ஸோ அந்த ஃபியூச்சர் லிஃப்ட் போட்டாங்கன்னா அதுக்கான லேண்டிங் ஸ்பேஸ் இது. லிஃப்ட்டில் வந்து இந்த பக்கம் இப்படி அப்படியே வந்துட்டு வெளியில் வந்துடலாம். ஓகே. இப்போ வந்து நம்ம இது கிட்டத்தட்ட ஒரு 4 ஃப்ளோர் மாதிரி பார்த்துட்டோம். பார்க்கிங் ஆமாம், 4 ஃப்ளோர். 4 ஃப்ளோரு, அதுக்கு மேலே ரூமு, இது 4 ஃப்ளோர் மாதிரி. ஆமாம், கரெக்ட். ஆக்சுவலாக இது வந்து 3 BHK 2 ஃப்ளோரில் வந்திருக்கு. ஆமாம், 2 ஃப்ளோர் 20 ஹைட்டு கிட்ட 20 அடி. அதே தான். நீங்கள் வெளியே வந்து பாருங்களேன், G+2 என்னவோ அதை விட ஒரு 5 அடி அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். நம்ம டிசைன் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறதால உங்களுக்கு பெரிய வீடு மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ஆமாம். அதை கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம விண்டோஸ் டோர்ஸ்லாம் பெருசாக கொடுத்துட்ருக்கோம் இல்லைங்களா? அதனால சின்ன வீட்டு ஃபீலிங் இதில் வராது. ஓகே ஓகே. இப்போ அதான் பார்த்தா ஹைட்டில் நீங்கள் 4 ஃப்ளோர் உள்ளே வந்து உள்ளே வந்திருக்கும். எதுவுமே சீலிங் ஹைட் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாமல். ஆமாம் ஆமாம். எக்ஸப்ட் கார் பார்க்கிங் கம்மி இல்லை. ஆமாம், எல்லாமே காம்ப்ரமைஸ் பண்ணதால ஒன்றுமே கிடையாது. அப்படி இனோவா XUV 500 ஃபார்ச்சுனர் எது வந்தாலும் நிற்கும் உள்ளார உங்களுக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். மேக்ஸிமம் ஃபார்ச்சுனர் ஒரு கார் இருந்துச்சுனாவே முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதுக்கு மேலே கார் பார்க்கிங் ஸ்பேஸ் உங்களுக்கு அவசியம் கிடையாது. ஆமாம் ஆமாம். அதில் வந்து நீங்கள் சப்போஸ் ஒரு US மாடலில் கேரேஜ் பண்ணலாம், 4 பக்கம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இப்போ நம்ம டெரஸ் ஏரியா வந்துட்டோம். இந்த ஏரியாவில் நம்ம என்ன புதுசாக பண்ணலாம், நார்மலாக பண்ணுறது இல்லாமல் புதுசாக பண்ணுற இடத்துல ஒரு சிட் அவுட் ஆட் பண்ணுறோம். ஓகே. ஒரு கார்டனிங் ஸ்பேஸ் அங்கே ஆட் பண்ணுறோம் அந்த பக்கம். இப்போது இது வந்து மெசனைன் ஃப்ளோருக்கு மேலே வர டெரஸ் இது. ஓகே. இங்கே குழந்தைங்க இது மேலே ஒரு டெரஸ். குழந்தைங்க ஏறி தலையடிச்சு கூடாதுன்றதுக்காக இங்கே ஒரு பார்த்து ஒரு டிசைன் ஒரு செட்டப் பண்ணிட்டோம். ஓகே. இப்போ இங்கே ஒரு ஸ்ட்ரைட்டான ஒரு கிரில் செட் பண்ணிவிடுவோம். வேணா எக்ஸ்டெண்ட் பண்ணி மேலே போட்டுக்கிற மாதிரி. ஓகே ஓகே. வாலோட அட்டாச் பண்ண மாதிரி இடம். ஸோ டிஸ்டர்பன்ஸ் தனியாக தெரியாது உங்களுக்கு. ஓகே. ஸோ இந்த மேலே என்ன பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோலார் பவர் வந்து இது மேலே போட்டுக்கலாம். இப்போ இந்த வீட்டுக்கு போட்டுருக்கோம் பார்த்தீங்களா, 5 கிலோவாட் சோலார் பவர் வந்து மேலே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்கான ஸ்பேஸ் வந்து கிளியராக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இது மேலே நம்ம சோலார் பவர் போட தனியாக ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்குது இல்லையா? ஆமாம். அந்த ஸ்பேஸில் வந்து நீங்கள் வேறு சப்போஸ் வாட்டர் சாஃப்ட்வேர்லாம் போடுறதா இருந்தாலும் மேலே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். மேலே பண்ணிக்கலாம். கீழே எதுவுமே நீங்கள் பண்ண தேவை, ஃப்ரீ ஸ்பேஸாக ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். ரெகுலராக வச்சுக்கலாம். இல்லை 4th பெட்ரூம் ஆட் பண்ணாலும் நீங்கள் அங்கே ஆட் பண்ணிக்கலாம் அந்த ஸ்பேஸில். அது மாதிரி வாட்டர் டேங்க் பார்த்தீங்கன்னா காங்கிரீட்டில் கட்டியிருக்கோம் ஃபுல்லாகவே. ஓகே. ஸோ 3500 லிட்டர்ஸ் வாட்டர் டேங்க் இருக்குது. அதுக்கான டெலிவரி பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரிய பைப் டெலிவரியாக கொடுத்துருக்கோம். அதான் மெயின். உங்களுக்கு வாட்டர் ப்ரெஷர் எங்கே கம்மியாகணும், இதுதான் கம்மியாகும். ப்ரெஷர் பம்ப் வந்து ஆடட் அட்வான்டேஜ். ப்ரெஷர் பம்ப் போடாமல் உங்களுக்கு அதிக ப்ரெஷர் வேணும்னா இது மாதிரி வந்து 1.5 inch பைப்பில் டெலிவரி கொடுக்கணும். ஓகே ஓகே. இது மாதிரி கொடுக்கும்போது ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோர் போகும்போது ஷவரில் தண்ணி வரணும் உங்களுக்கு. ஆமாம். ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 வீடு ஒரே மாதிரி கட்டியிருக்கோம் சார். ஆமாம், பக்கத்து வீட்டில். ஸோ இதில் 4th பெட்ரூம் மெயின்றதுக்காக இது ஃபைனலாக தான் அவங்க சூஸ் பண்ணாங்க, பெட்ரூம் மெயின்னு சொல்லிட்டு. ஃபைனலாக வேணும். ஸோ அப்போ ரூஃபுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி பஃப் பேனல் போட்டிருக்கோம். வால் மட்டும் சிவிலில் பண்ணிட்டீங்க, மேலே பஃப் பேனல் ரூஃப் போடாமல். அந்த பஃப் பேனலே பார்த்தீங்கன்னா ஒரு 15 mm திக்னஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 50 mm திக்னஸ் வரைக்கும் இருக்குது. இது 50 mm திக்னஸ் பேனல். ஓகே. ஸோ அப்படி போடும்போது ஹீட் நல்லா ரெசிஸ்டன்ட் இருக்கும் உங்களுக்கு. நார்மலாக GA ஷீட் போடுறதுக்கும் பஃப் பேனல் போடுறதுக்கும் ஹீட் குறையும். ஹீட் நல்லாவே குறையும். ஒரு ரூஃப் போடுற ஃபீலிங் தான் இதுலேயே இருக்கும். ஓகே ஓகே. இதுக்கே டிசைன் நீங்கள் ஃபால் சீலிங் எப்படின்னா பண்ணிக்கலாம். அது நீங்கள் உள்ளே பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ நார்மல் கீழே ரூம் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் உள்ளே இருக்கும். எந்த டிஃபரன்ஸுமே இருக்காது. ஓகே ஓகே ஓகே. கொஞ்சம் பட்ஜெட் குறைச்சிக்கலாம். அதில் நம்ம அப்ரூவலும் தேவைப்படாது சீலிங் இல்லாதால, டேரெக்டாக அப்படியே கட்டிக்கலாம். ஓகே ஓகே. அதுதான் அட்வான்டேஜ் இதில். அப்படி இந்த கிரானைட் சொன்னீங்களா, சப்போஸ் கொஞ்சம் பட்ஜெட் இருந்ததுன்னு சொன்னாங்கன்னா இது மேலேயும் போட்டுக்கலாம்.
இந்த மாதிரி தூசி வந்து படியாது. டைல்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே கூலிங் டைல்ஸு. கூல் ரூஃப் டைல் இது போட்டு கீழே ஸ்க்ரீட் கான்கிரீட் போட்டுட்டு மேலே டைல்ஸ் லே பண்ணியிருக்கோம். வாட்டர் ப்ரூஃப் டெரஸ் பால்கனி எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் பண்ணிட்டு தான் டைல்ஸை லே பண்ணுறோம். ஓகே. ஸோ எங்கேயுமே அந்த கேப்லரி ரைஸ் வந்து இந்த வாலில் ஏறாது. சரி, ஓகே. ஸோ அதுக்கான சொல்யூஷன் எல்லாமே பண்ணிட்டோம். ஓகே. இப்போ இந்த வீடு சேலுக்கான வீடு. ம். இப்போ வாங்கினதுக்கு அப்புறம் ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா அந்த பிரச்சனைகள்லாம் வராம இருக்கு. அக்ரிமெண்ட்லேயே பண்ணிட்டீங்க. அக்ரிமெண்ட்லேயே 2 years வாரண்டி போட்டு கொடுத்துட்றோம். 2 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறீங்க. ஏதாவது பிரச்சனைனா வந்து சரி பண்ணிடுவீங்க. மேஜராக வந்து ஸ்ட்ரக்சரல் கிளாஸ் 10 years வாரண்டி போட்டு தரோம். நம்ம அக்ரிமெண்ட்லேயே போட்டுருவோம். ஓகே. நம்ம சைட்லேருந்து எது வந்தாலும் 2 years வாரண்டி போட்டுக்கிறோம். ஓகே. நம்ம சப்போர்ட் இந்த ஏரியாவில் இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும் எப்படி பண்ணுறோம்னு சொல்லிட்டு சரி. அதுக்கான சப்போர்ட் என் சைடில் எப்பவுமே இருக்கும். ஓகே. வீடை பொறுத்த வரைக்கும் பிளான் ஃபைனலைசேஷன் வந்துட்டு என்னோட ப்ராப்பர்ட்டிலையும் நான் பண்ணி கொடுக்குறேன். நான் எப்படி சேல் மாடல் பண்ணுறேன்னா என்கிட்ட லேண்ட் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது மாடல் வேணும் அப்படின்னா என் லேண்ட்லையும் கட்டி கொடுக்குறேன். ஓகே. என்னோட மாடல்லையும் கஸ்டமைஸ் பண்ண அலோவ் பண்ணுறேன். ஓகே. உங்ககிட்ட லேண்ட் இந்த வீடு பண்ண மாதிரி. ஆமாம், இந்த வீடு உங்களோட லேண்டு ஆமாம் கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்டீங்க. ஆமாம், கரெக்ட். ஓகே. நீங்கள் சென்னை சரௌண்டிங்கில் எங்கே இருந்தாலும் பண்ணி கொடுக்கலாம். ஓகே. மினிமம் ஆனால் ஒரு 2000 square feet இருக்கணும். நம்ம தாமரை மாரியை வெளியே போகிற மாதிரி இருந்ததுன்னா ஓகே. அப்போ தான் நம்மளுக்கு காஸ்ட் கட்டுப்படி ஆகும். ஓகே. அதாவது சேலுக்கான வீடு இல்லாமல் நீங்கள் கிளைண்ட்டுக்கு தனியாகவும் கட்டி கொடுக்குறீங்க. தான். ஓகே. ஓகே. நம்மளோட லேண்ட் பார்சல் எல்லாமே வெங்கம்பாக்கம் சர்க்கிளில் தான் இருக்குது. ஓகே. அதுவும் நம்ம ப்ராப்பர்ட்டி லிஸ்ட் தரேன். நம்ம ஃப்ளாஷ் பண்ணி பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் வந்து அங்கே கூட வரட்டும். இதே மாதிரி டெவலப் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்மகிட்ட லேண்ட் இருக்குது. ஒரு 1008 square feetல சவுத் ஃபேசிங் லேண்ட் இருக்குது. ஓகே. 2 plot இருக்குது. சப்போஸ் பிரதர்ஸ் 2 பேரும் இல்லை பிரதர்ஸ் சிஸ்டர் வாங்குற மாதிரி இருந்தாலும் சேர்ந்து பக்கத்தில் ஒரே மாதிரி கட்டிக்கலாம். ஒரே மாதிரி இதே கான்செப்ட்ல இங்கேயும் பக்கத்துலயும் இருக்கிற மாதிரி. அதே மாதிரி இது 900 square feetலயே அது 1000 square feet. அப்போ இன்னும் கொஞ்சம் வீடு பெருசாக கிடைக்கும். ஓகே. இன்னும் ஸ்பேஷியஸாக இருக்கும். இன்னும் கஸ்டமைசேஷன் நம்ம எவ்வளோ இம்ப்ரூவைஸ் பண்ணுறோமோ பண்ணிக்கலாம் அதுலேயும் நம்ம. ஓகே. ஓகே. இப்போ இது வந்து சேலுக்கான வீடு இல்லையா? இப்போ சேலுக்கான வீடுனா என்ன பட்ஜெட் வரும்? சரி, ஏரியா பொறுத்து தான். இது வந்து லேண்ட் காஸ்ட் வந்து இந்த ஏரியாவில் இன்னைக்கு தேதிக்கு ஒரு 6500 ரூபா போயிட்டு இருக்கு லேண்ட் காஸ்ட் ஸ்கொயர் ஃபீட். ஓகே. நம்ம இதுலேயே நம்ம ஏபிசின்னு 3 கேட்டகரி வச்சிருக்கோம். ஸ்டாண்டர்ட், ப்ரீமியம், எலிட்னு 3 கேட்டகரி வச்சிருக்கோம். அதாவது பில்டிங்க்கு லேண்ட் இல்லாமல் அதுக்கேற்ற மாதிரி நம்ம காஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஓகே. ஓகே. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் கேட்டகரியில் தான் பண்ணியிருக்கேன். அந்த வீடுலாம் பார்த்தீங்கன்னா இது ப்ரீமியம். இதுக்கு லக்ஸரி இன்னொரு கேட்டகரியும் இருக்குது. லக்ஸரியும் இருக்குது இதில். அதுலேயும் இருக்குது. அது போனால் ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. 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 இப்போ அவங்க கிட்ட தனியாக லேண்ட் இருந்தாலும் நீங்கள் கட்டி கொடுப்பீங்க, இல்லை உங்ககிட்ட லேண்ட் இருக்குது அதில் கட்டி தரனாலும் பண்ணி தருவோம் சார். ஆனால் கஸ்டமைசேஷன் தான் ப்ளஸ். கஸ்டமைசேஷன் தான் ப்ளஸ். இப்போ லேண்ட் காஸ்ட் வந்து ஒரு ரேட் சொல்லிட்டீங்க. ஆமாம். அதுபடி பார்த்தீங்கன்னா லேண்டுக்கான காஸ்ட் ஓகே. இப்போ பில்டிங்கான காஸ்ட் என்ன வரும்? நம்ம வந்து இப்போ 2300 ஆரம்பிக்கிறோம் சார். ஓகே. அப் டு 3200 வரைக்கும் போகிறோம். லக்ஸரி சொன்னீங்களா? அது ஓகே. ஓகே. அது எல்லாமே ப்ரீமியம் ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு மாறும். ஆமாம். ப்ளஸ் இன்டீரியர்ஸ் தனி. இப்போ இது இந்த இன்டீரியர் எல்லாமே தனி தான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 15 lakhs 25 lakhs வரைக்கும் பண்ணலாம். ஆமாம். இந்த வீட்டுக்கு ஒரு 15 lakhs கேட்டகரியில் பண்ணியிருக்கோம். ஓகே. ஓகே. அது மாதிரி ஒரு வீட்டுக்கு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேட்டகரி வரும். இப்போ சேலுக்கான வீடு அப்படின்றதால லோன் ஃபெசிலிட்டி அப்படின்னா நீங்களே அரேஞ்ச் பண்ணி தருவீங்களா? ஆமாம் சார். நம்ம வந்து SBIயில் டைப் வச்சுருக்கோம் சார். நம்ம ஸோ SBIயில் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் பண்ணிக்கலாம். நம்ம அதுக்கான கேப்பபிலிட்டி நம்மளுக்கு இருக்குது. பர்சன்ஸ் இருக்காங்க.